நட்பே உறவே வணக்கம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக அன்புடன் ஜெய்சங்கர். இந்த நன்னாளில் உங்களோடு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறோம். அதனால் உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் சார்ந்திருக்கின்ற குடும்ப நண்பர்கள் இயக்கத்தின் சார்பிலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சார்பிலும் என் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற 23/4/2026 அன்று நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை, ஜனநாயக கடமையை, உங்கள் வாக்குகளை தவறாமல் செலுத்துங்கள், புறக்கணிக்காமல் செலுத்துங்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் சோர்வடையாமல் செலுத்துங்கள், வெறுப்படையாமல் செலுத்துங்கள். ஏன் இத்தனை சொல்கிறேன் என்றால், ஏதோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது, ஏதோ வாக்களிக்கிறோம் என்று சப்பைக்கட்டுத்தனமாக யோசிக்காமல், வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு திரளாக செல்ல வேண்டும் என்பதே இந்த அன்பான சகோதரனின் அன்பான வேண்டுகோள். ஏனென்றால், நாட்டுக்காக நாம் செய்கின்ற ஒரு கடமை என்றால் அது வாக்களிப்பது தான். நீங்கள் இந்த நாட்டினுடைய இந்திய குடிமகன் என்பதை நிரூபிப்பதும் இந்த வாக்களிப்பது தான். ஆகையினால் நீங்கள் தவறாமல், மறவாமல் இந்த 23ஆம் தேதி இந்த வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய நல்ல வாக்கு செலுத்தி, நல்ல வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்கை செலுத்தி ஓட்டு போட்டு உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை நான் உங்களிடம் நட்போடும் உரிமையோடும், உங்களுடைய அன்பு சகோதரன் என்கிற உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால், ஜனநாயக கடமையை தவறாமல் ஆற்ற வேண்டும். அப்போதுதான் நீங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதே உண்மையாக இருக்கும். ஆகையினால் தயவு செய்து காலையிலேயே சென்று, ஏனென்றால் நீங்கள் லேட்டாக சென்றால் அங்கே சில குளறுபடிகள் நடப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் உங்கள் வாக்கை வேறு யாரானும் தவறாக மாற்றி செலுத்திவிட வாய்ப்புண்டு. ஆகையினால் நீங்கள் காலையிலேயே சென்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்திவிட்டு, ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு, நல்ல வேட்பாளருக்கு ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு, ஜனநாயக கடமையாக ஓட்டு போட்டுவிட்டு வாருங்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், திடீரென சில பேர் தேர்தலில் நிற்பார்கள். அவர்களுக்கு எந்த அனுபவமும் இருக்காது. ஏதோ எங்கப்பனும் கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி சில பேர் நிற்பாங்க. சில பேர் காலங்காலமாக நின்றுட்டுருப்பாங்க. நல்ல வேட்பாளர்கள் சில பேர் தோற்று போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இலவசங்கள் அவர்கள் தரமாட்டார்கள். இலவசங்கள் தந்தால் வாங்கி கொள்வதும் வாங்காமல் இருப்பதும் அது உங்களுடைய மனதை சார்ந்தது. ஆகையினால் அதில் நான் தலையிட விரும்பவில்லை. ஆனால் நல்ல வேட்பாளர்கள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற நல்ல வேட்பாளர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து போட்டியிட்டு தோற்று கொண்டிருப்பார்கள். அதுபோன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து ஆதரியுங்கள், அவர்களுக்கு வாக்களியுங்கள். அதுவே சாலச் சிறந்ததாக இருக்கும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். இன்னும் சொல்லப்போனால், நல்ல திட்டங்களை மக்களுக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய நல்ல திட்டங்களை தருகின்ற வேட்பாளர்கள், தருகின்ற கட்சிகள் இருக்கும். அந்த கட்சிகள் எது என்பதையும் ஆராய்ந்து ஜனநாயக கடமையாற்றுங்கள், வாக்களியுங்கள் என்று உங்கள் அனைவரையும் கரம் தாழ்ந்து இருகரம் கூப்பி வணங்கி, உங்களை அன்போடும் தாழ்மையோடும் உங்களுடைய அன்பு சகோதரன் என்கிற நட்பு உணர்வோடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினால் தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள், வாக்களியுங்கள். ஜனநாயகம் வெல்லட்டும், மக்களே ஜெயிக்கட்டும். அன்புடன் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக அன்புடன் ஜெய்சங்கர். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் கேட்டதுக்கு நன்றி.